Packers to Pipers. Subscription advisory. Watching videos without subscribing is injurious to YouTubers. Please subscribe. Hi மக்களே, வெல்கம் டு டைப்பர்ஸ் டு பைப்பர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி மக்களே, ஒரு 2 வீக்ஸாக வீடியோ போட முடியல. ஒர்க்கில் ரொம்ப டைட் ஆகிட்டேன். இனிமேல் வீக்லி வீடியோஸ் வரும். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனோட எக்மோ ஸ்டேஷனில் தான் இருக்கும். இதை பற்றி மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்மோர் ஸ்டேஷனை இண்டோ சார்சீனிக் ஸ்டைலில் 1906 to 1908 டைம் பீரியடில் சவுத் இந்தியன் ரயில்வே கம்பெனியோட டெர்மினஸாக கட்டினாங்க. இந்த எக்மோர் ஸ்டேஷன் சென்னையோட 4 இன்டர்சிட்டி ரயில்வே டெர்மினல்ஸில் ஒன்று. இன்னும் 3 எதுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சென்ட்ரல், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் சென்னை பீச் ஸ்டேஷன். இது வெறும் ஸ்டேஷனாக மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு காலத்தில் நிறைய சினிமா ஷூட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ வாங்க இந்த எக்மோர் ஸ்டேஷனில் என்னெல்லாம் ஷூட்டிங்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். மணிரத்னம் டைரக்ஷனில் கார்த்திக், பிரபு, அமலா நடிப்பில் 1988 வெளிவந்த பிளாக்பஸ்டர் மூவி அக்னி நட்சத்திரம்ல வர ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா பாட்டு இங்கே தான் எடுத்திருக்காங்க. ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா. அடுத்ததா டைரக்டர் சங்கர் இயக்கத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன், மது நடிச்சு 1993 வெளிவந்த ஜென்டில்மேன் மூவியில் சிக்கு புக்கு ரயிலே சாங் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. சிக்கு புக்கு ரயிலே அட கலக்குது பாரு ஸ்டைலே சிக்குவால மயிலே இவ ஓகேன்னு அடித்துள்ளே. நெக்ஸ்டா சேரன் கோபிகா நடிச்சு 2004 வெளிவந்த ஆட்டோகிராஃப் படத்தோட இன்ட்ரோ சீன்ல சேரன் இந்த ஸ்டேஷனோட ஒரு சீட்ல உட்காந்து தான் எல்லாரையும் அவரோட மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணுவாரு. ஹாய், நான் செந்தில். சென்னையில் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சுருக்கேன். வர February 12 எனக்கு மேரேஜ். இன்விடேஷன் வைக்க போயிட்டுருக்கேன். எனக்கு ஒரு ஆசை, என்னோட சின்ன வயசுல என்னோட ஒன்றா படித்த நண்பர்கள், எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ், என்னோடய வளர்ச்சிக்கு காரணமான என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேரையும் மேரேஜ் கூப்பிடணுன்னு அதான் போயிட்டுருக்கேன். பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இன்னும் கொஞ்சம் இதில் புறப்பட்டுரும். நாளை காலையில் என் சொந்த ஊரில் இருப்பேன். வரேன், பாய். அடுத்ததா பிரசாந்த் சிம்ரன் நடிப்பில் 1998 வெளிவந்த கண்ணெதிரே தோன்றினால் படத்தில் பிரசாந்த் சிம்ரனை மீட் பண்ணுற ரயில்வே சீனை இந்த ஸ்டேஷனோட ரயில்வே பிரிட்ஜில் தான் எடுத்திருப்பாங்க. It's all right. Sorry. நெக்ஸ்ட் 1990 ராம்கி, அருண் பாண்டியன், நிரோஷா நடிப்பில் வெளிவந்த இணைந்த கைகள் மூவியோட கிளைமேக்ஸ் சீனை இந்த ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம்ல தான் எடுத்திருப்பாங்க. ஜூலிமா, ட்ரெயின் புறப்பட போதா, எந்திரிமா, மெதுவா ஜம்மாடி. கூலி என்ன பெட்டி இறக்க சொன்னா கேள்வி மேல கேள்வி ஏத்துக்கிட்டு இருக்கேன். அதுல குணசேரம் இல்ல, இறக்கியா? சரியா? அம்மா, ட்ரெயின் கிளம்ப போகுது, சீக்கிரம்.
இணைந்த கைகள் மட்டும் இல்லாமல் ஆக்டர் முரளி அண்ட் ஹீரா நடிப்பில் 1991 வெளிவந்த மெகா ஹிட் மூவியான இதயம் அண்ட் அஜித் தேவயானி நடிப்பில் 1996 வெளிவந்த காதல் கோட்டை படங்களோட கிளைமேக்ஸ் சீனுமே இங்கே தான் எடுத்திருப்பாங்க. ஏங்க டிக்கெட் வாங்கிட்டேன், சீக்கிரம் வாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் ஒருத்தர் கொடுங்க. ஏன் சார் அவசரப்படுறீங்க? பார்த்துட்டு தானே இருக்கேன் சார். அது கொஞ்சம் ஏழியரா வந்திருக்கணும். என்ன சார், மேட்டுப்பாளையம் வரைக்கும் பர்த்தோ சீட்டோ கிடைக்குமா சார்? வெயிட்டிங் லிஸ்ட்டே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இதுல நீங்க ஓபன். அடுத்ததா ஷங்கரோட டைரக்ஷன்ல பிரசாந்த் அண்ட் ஐஸ்வர்யா ராய் நடிப்புல 1998 வெளிவந்த ஜீன்ஸ் மூவில ஐஸ்வர்யா ராய் ஐயர் பொண்ணு வைஷ்ணவியா ட்ரெயின்ல வந்து இறங்குற இடம் இந்த ஸ்டேஷன் தான். நெக்ஸ்ட் நம்ம உலகநாயகன் டாக்டரா நடித்த வசூல் ராஜா படத்தில் பிரபு கமலஹாசனோட அப்பா அம்மாவை ரிசீவ் பண்ணுற சீன் இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. என்னங்க யாரையும் காணுமே. வந்துருவாங்க. போதும் போதும் போங்கப்பா. இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கிய, உனக்கு ஏன் இந்த வேலை? ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன். உழைக்க வழி தெரியல, அதான் திருடிட்டேன். என் பையன் கூட தான் ஊரை விட்டு ஓடி வந்தவன். இப்ப என்னவா இருக்கான் தெரியுமா? டிராபிக் அதான் லேட் ஆயிடுச்சு. இந்தப்பா என் கூடவே வா. என் பையன் தான் பெரிய டாக்டர் ஆச்சே, நல்லா வைத்தியம் பாப்பா. லிஸ்ட்ல கடைசியா நம்ம இளைய தளபதி விஜய் ஃபுட்பால் பிளேயரா நடிச்ச பிகில் படத்துல விஜய் நேஷனல் மேட்ச்காக டெல்லி கிளம்புற சீன் இங்க தான் எடுத்திருப்பாங்க. 15 நாள் நீ எப்படி ஊர்ல இருக்க மாட்ட? ஸ்டேஷனுக்கு அந்த ஐடி கார்டு வந்துக்கணுமே. எங்க அந்த கிளம்பாத ட்ரெயினுக்கு டாடா காட்டுற மாதிரி நச்சு நிற்கிறல்லப்பா, அந்த சிகப்பு கூட. ஏப்பா ஏய் டொனால்டு, அந்த சிவப்பு கூட தூக்கினு வாங்கடா. அம்மா கொடைக்குள் கோகிலா கூப்பிடுறாரு, வா. மைக்கிலப்பா பாத்துருவாரு. அவர்தான் கூப்பிடுறாரு. வாங்க. ஏஞ்சல் ஆசீர்வாதம். டாக்டரா? இல்லப்பா, பிசியோதெரபிஸ்ட். அந்த தண்ணிக்கு என்ன ஆசீர்வாதம் முன்னாடியே? ஆமாப்பா, ஒரு கேனுக்கு 7 ரூபாயா தோம்பா. பையன் கப்பு ஜெயிச்சுட்டு வந்துட்டோம். நானே வீட்டில் வந்து பேசுறேன். அப்பா உங்களை ஒரே ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிக்கிட்டுமாப்பா? வச்சுக்கிட்டு அப்பா நீங்க தப்பா நினைச்சிக்கலாம். உங்க முன்னாடி ஒரே ஒரு வாட்டி இந்த பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிட்டுமாப்பா? புடிச்சுக்கோ. ஆனா நீங்க தப்பா நினைச்சுக்கலாம். நானும் ஒரே ஒரு தடவை. அவன் தானே கேட்ட, என்ன அடிக்கிறா? வரப்பா. அதை எங்கடா எட்டுன்னு போறேன். சரிப்பா, வாமா மருமவுல வா. வரண்டா வரண்டா. பை பை பை. பிகிலே வா. கப்பு முக்கியம் பிகிலே. எக்மோர் ஸ்டேஷனில் என்னெல்லாம் மூவிஸ் எடுத்தாங்கன்ட்டு எனக்கு தெரிஞ்ச லிஸ்ட்டை நாங்கள் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே வேறு ஏதாவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் நிரஞ்சன்.